கேட்டீங்கன்னா பவர் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் செல் பண்றோம். ஆனா அது எவ்வளவு பெரிய பவர், பவர் அப்படின்னா எவ்வளவு பெரிய சக்தி, அந்த லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் அதோட சேர்த்து ஹெச்எல்வின்னு சொல்லக்கூடிய நம்ம ஹியூமன் லைஃப் வேல்யூ, எப்படி வந்து ஹியூமன் லைஃப் வேல்யூ வந்து ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது எப்படி அவருக்கு புரிய வைக்கலாம், ஒரு ஹியூமன் லைஃப் வேல்யூ அளவுக்கு அவர் கவரேஜ் வச்சிருந்தாருன்னா ஒரு ஃபேமிலி எந்த அளவுக்கு நிம்மதியா இருக்கும், ஃபினான்ஷியல் பர்டன் இல்லாம அவங்க ஃபேமிலி எப்படி நிம்மதியா இருக்கும், இவர் எப்படி நிம்மதியா இருக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. எந்த ஏர்னிங் மெம்பர் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டாரோ அவருக்கு அவரோட வாழும் காலத்துல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பார். நாளைக்கு நான் இல்லைன்னா என் குடும்பம் என்ன ஆகும்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய அவர் மனசுல வச்சுட்டு வாழ தேவையில்லை. நான் இல்லைனாலும் என் ஃபேமிலி ஃபினான்ஷியலி ஸ்டேபிள்டா தான் இருக்கும், பெட்டரா தான் இருக்கும். ஸோ வெதர் ஐ எம் தேர் வெதர் ஐ எம் நாட் தேர், மை ஃபேமிலி வில் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன்னுங்கிற ஒரு ஒரு நிம்மதி அவருக்குள்ள இருக்கும்போது அவர் வந்து எப்படி சொல்றது, அவரோட டே இன் அண்ட் டே அவுட் லைஃப்ல வந்து அவரால் நிம்மதியா வேலை செய்ய முடியும், எந்த பயமும் இல்லாம அவரால் இருக்க முடியும். அதே லைஃப் இன்சூரன்ஸ் இல்லாதவர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் இருக்கும்போதே இவ்வளவு கஷ்டப்பட்டு என் ஃபேமிலியை ரன் பண்றேனே, நாளைக்கு நானும் இல்லைன்னா என் ஃபேமிலி என்ன ஆகுங்கிற ஒரு பயம் அவரை துரத்திக்கிட்டே இருக்கும். நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா வேலைக்கு போக முடியாது, நிம்மதியா எங்காவது பஸ் கிஸ் ஏறி டிராவல் பண்ணும்போது பயமா இருக்கும், திடீர்னு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுங்கிற ஏகப்பட்ட கேள்விகளுக்கு, அதாவது ஒரு டேர்ம் பிளான் எடுத்தவர் தன்னோட வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ அதை பத்தி எல்லாம் நம்ம இங்க பார்ப்போம். ஸோ வித் தட் லெட் மீ கெட் இன் டு த நெக்ஸ்ட். ஸோ வாட் இஸ் பவர் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ்? ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும், எல்லாருமே வந்து பாதுகாப்பு எடுத்துக்கணும் அவங்களோட ஃபேமிலிக்கு அப்படிங்கறதுக்கு. பவர் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு சின்ன ஒரு இது மூலியமா பார்ப்போம். ஆடியோ கேக்குதான்னு மட்டும் சொல்லுங்க. Thank you. What is your dream? To buy your own house? To tour the world? To own a luxury car? Your child's education? To have a stress-free retirement? Whatever your dreams are, you have one life to fulfill them. And life, as we know, comes with many ifs and buts. What if something goes wrong? Who will take care of your family and help them achieve their dreams? What if you could leave behind a letter which says, "I love you enough to make sure all your financial needs are taken care of, even after I'm gone"? Life insurance is precisely that letter. In today's times, there is no greater need than for every family to have life insurance that safeguards not just your future, but also your present, giving you the power to shape your future the way you want it. The power of life insurance, always with you and even with your loved ones. ஸோ இந்த மாதிரி அருமையான வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரக்ஷா கனெக்ட் டூலில் இருக்கும். யூ கேன் ஷேர் டு யுவர் கஸ்டமர்ஸ், யூ கேன் கீப் இட் அஸ் அ ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், யூ கேன் ஷேர் இட் இன் யுவர் சோஷியல் மீடியாஸ். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு இதெல்லாம் சென்ட் பண்ணலாம். ஸோ வி நீட் டு என்ஷோர் த பவர் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்மளோட லவ்டு ஒன்ஸுக்கு நம்ம கொடுத்துட்டு போகிற ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் லெட்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து லைஃப் இன்சூரன்ஸ். அது வாழும்போதும் சரி, வாழ்க்கைக்கு பிறகும் சரி. ஏன்னா வாழும்போதே நான் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கனாலும் என் ஃபேமிலியை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு அர்த்தம். நான் இல்லை அப்படின்னாலும் என் ஃபேமிலிக்கு அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கேன். இந்த இன்சூரன்ஸுங்கிற ஒரு மிகப்பெரிய லெட்டர். ஸோ a beautiful tool which you can use it for your customers. ஸோ ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு குவிஸ் மாதிரி. லைஃப் ஆல்வேஸ் கம்ஸ் வித் மெனி இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தையிலேயே LIFE நடுவில் இஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, ரைட்? ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். வாட் இஸ் சம்திங் கோஸ் ராங், ஹூ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்குவாங்களா? உங்கள் ரிலேட்டிவ்ஸா, உங்கள் எம்ப்ளாயரா, இல்லை லைஃப் இன்சூரன்ஸா? இதில் எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் கூட நம்ம இருக்கிற வரைக்கும் தான் இது எல்லாமே ட்ராவல் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எம்ப்ளாயர் ஆகட்டும்,
டு அன் எக்ஸ்டென்ட் மோர் தென் தட். ஆனா அதுக்கப்புறம் லைஃப் டைம் ஃபுல்லா இவங்களை யார் டேக் கேர் பண்ணிக்குவா? ஸோ வாட் இஸ் ஆன்சர்? லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ். Precisely, life insurance is the right answer. So you should send this video along with this question. நீங்க இந்த வீடியோ வந்து யாருக்காவது ஷேர் பண்றீங்க அப்படின்னா கீழே இந்த கொஸ்டினை போட்டு நீங்க அனுப்பணும். லைஃப் ஆல்வேஸ் கம்ஸ் வித் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். வாட் சம்திங் கோஸ் ராங், ஹூ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி? ஏ ஃப்ரெண்ட்ஸ், பி ரிலேட்டிவ், சி எம்ப்ளாயர் அண்ட் டி லைஃப் இன்சூரன்ஸ்னு போட்டு இந்த வீடியோவை டேக் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு வந்து இது ஒரு ரியலைசேஷன் கொடுக்கும். இவங்கெல்லாம் இருந்தாலும் கூட லைஃப் டைம் ஃபுல்லா என்னோட ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் வரும்போது they will definitely think about taking up life insurance. Let's understand what is human life value. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஹியூமன் லைஃப் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு. நம்ம கம்பெனி ஒரு 2 மெத்தடாலஜி சொல்லுது ஹியூமன் லைஃப் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றதுன்னு. பட் நம்ம ஒரு டெக்னிக் வச்சிருக்கோம். அந்த டெக்னிக் வந்து நான் கடைசியா சொல்றேன், இந்த வீடியோ முடியும் போது நான் சொல்றேன். ஸோ லெட்ஸ் see one more video on human life value. Rahul Verma is 34 and wants to retire at 58. His current income is 4 lakhs. How much life insurance do you think he needs to replace 75% of his current income after retirement? Sumit is 52 and earns 3 lakh rupees a year from his shop. He spends 60,000 rupees on himself. What would be his insurance requirement if the rate of interest on a secured investment like fixed deposits is 7%? To answer both questions, you need to determine their human life value or HLV. The measure of the economic value of a person. It determines how much insurance cover they need. Mr. Verma's life insurance need is equal to the income to be replaced multiplied by the multiple based on his age. ஸோ இது நம்ம டேர்ம் கவர் இன்கம் மல்டிப்ளையர் சொல்றாங்க. அவங்களோட இன்கம் இன்டூ த மல்டிப்ளையர். Another method to calculate HLV is dividing the net earning by the rate of interest of investment. With this formula, Sumit would need 34.2 lakhs. This method gives an accurate figure. Now when you meet a prospect, you can confidently tell them what their insurance requirement is. The first method gives an estimate, while the second gives an accurate number. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அவங்க சொல்றது 2 மெத்தட் சொல்றாங்க. ஒன்று வந்து இன்கம் மல்டிப்ளையர் மெத்தட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட். இந்த 2 மெத்தடை வந்து தே ஆர் டெல்லிங். ஸோ நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இன்னொரு மெத்தட் வச்சிருக்கோம். தட் இஸ் நத்திங் பட் 200 ரூல் 200. எத்தனை பேத்துக்கு நான் இருக்கு ரூல் 200? யாருக்காவது நான் இருக்கா ரூல் 200? எனக்கு தெரியாது. ஓகே, வெரி குட். தேங்க்யூ ஃபார் டெல்லிங் தட். செலவுல 200 மடங்கு அவர் ஃபிக்ஸட் டெபாசிட் லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும் சார். வாழ்க்கை வளம். தேங்க்யூ திருமலையப்பன் சார். ஓகே, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ ஒன் செகண்ட், லெட் மீ புட் அன் எக்ஸல் அண்ட் ஷோ யூ. மந்த்லி சேலரில இருந்து 200 டைம்ஸ் சார். எஸ், நான் ஒரு சின்ன எக்ஸல் ஒன்று ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் அதை விளக்குறேன். ஸோ இது வந்து ஈஸியஸ்ட் மெத்தட், இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் மெத்தட் எதுன்னா இந்த மெத்தட் தான். ஒரே செகண்ட், என்னோட ஸ்கிரீன் எக்ஸல் மட்டும் ஷேர் ஆகுதான்னு யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. எக்ஸல் தெரியுதா? ஓகே, மிஸ்டர் ஏ அப்படிங்கிறவரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அவர் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோ. ஓகே, மிஸ்டர் ஏ வந்து 1 லேக் ஏர்ன் பண்றாரு. அவருக்கு வந்து அழகா ஒரு ஒய்ஃப், 2 குழந்தைங்க, ஒரு குழந்தை வந்து காலேஜுக்கு போகுது, ஒரு குழந்தை வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்குது, ஒரு கார் வச்சிருக்காரு, ஒரு ஹவுசிங் லோன் போயிட்டு இருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட், மிஸ்டர் ஏ அவரோட லைஃப் ஸ்டைல், அவர் ஏர்ன் பண்ற இந்த 1 லேக்கை டிபெண்ட் பண்ணி தான் என்டையர் ஃபேமிலியுமே இருக்கு. இந்த என்டையர் ஃபேமிலி மிஸ்டர் ஏ வந்து சின்ன லெவல்ல, அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட இன்கம் 1 லேக்கா இருந்திருக்கு பர் மந்த். நான் சொல்றது வந்து இது வந்து பர் மந்த். ஓகே, இது வந்து பர் மந்த்.
ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் ஏ சின்ன லெவல்ல பிசினஸோ இல்ல ஜாபோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து பர்மனன்ட் சேலரி 1 லேக்கா இருந்திருக்காது, மைட் பி ஒரு 22,000 இருந்திருக்கலாம். ஓகே, சோ 22,000 ரூபாய் இருந்த மிஸ்டர் ஏவோட இன்கம் இன்னைக்கு வந்து 1 லட்சம் ரூபாயா மாறி இருக்கு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, சார் 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 தயவு செய்து மியூட்ல இருங்க சார், தயவு செய்து மியூட்ல இருங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட் டியூட்டி வரும்போது எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த சைடு வரத்துக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க சார். இது இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, மிஸ்டர் ஏ சின்ன லெவல்ல 22,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் வந்து இன்னைக்கு ஏர்ன் பண்ற 1 லேக்கோட லைஃப் ஸ்டைல் இருந்திருக்குமா? இல்ல அவர் ஏர்ன் பண்ற அந்த 22,000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் தான் அவர் அன்னைக்கு வாழ்ந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவரோட இன்கம் வந்து 1 லேக் இருக்கிறதுனால அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து 1 லேக் பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த இதை பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவரோட கரண்ட் இன்கம் வந்து 1 லேக் பர் மந்த். ஸோ அதுக்கு தகுந்த ஒரு லைஃப் ஸ்டைல வந்து அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம இவருக்கு ஹெச்எல்பி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த ரூல் 200 அப்படிங்கிற ஒரு ரூல் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ரூல் 200ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட மந்த்லி இன்கம் இன்டூ 200 மடங்கால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ஃபிகர் வரும். ஓகே, 200 மடங்கால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ஃபிகர் வரும். லெட்ஸ் கலர் இட் அண்ட் ஷோ யூ. இந்த ஃபிகர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கோடி ரூபாய் வருது. ஏன்னா அவரோட இன்கம் 1 லேக். இந்த ரூல் 200ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, தம் ரூல் மாதிரி. தம் ரூல் இதுல வந்து ஏன் சார் 200, ஏன் சார் 199 இல்ல, ஏன் சார் 201 இல்ல அப்படின்ட்டு இல்ல, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு ரூல் 200 ஈஸியா வச்சுக்கலாம். ஒருத்தரோட மந்த்லி இன்கத்தை கால்குலேட் பண்ணிட்டு இப்போ சடனா ஒருத்தர் வந்து பின்னு ஒருத்தர் நீங்க போய் சந்திக்கிறீங்க, மேடம் நான் மந்த்லி சேலரிக்காரன் கிடையாது மேடம், நான் வந்து பிசினஸ்மேன், எனக்கு ஒரு மாசம் 60,000 ரூபாய் வரும், ஒரு மாசம் 6 லட்சம் ரூபா வரும். இவருக்கு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, சரி சார் உங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு சொல்லுங்க, உங்களோட இயர்லி இன்கம். தென் he will tell என்னோட இயர்லி இன்கம் வந்து ஒரு மாசம் அப்படி ஒரு மாசம் இப்படி போட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 லட்சம் ரூபா இருக்கும் அப்படிம்பார். ஓகே, 13 லட்சம் 1 10 100,000 10,000 lakh 10 lakhs. ஸோ 13 லட்சம் டிவைடட் பை 12 மாசம், ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் இருக்கிறதுனால கால்குலேட் பண்ணா அவரோட இன்கம் எவ்வளவு இருக்கு, மாசத்துக்கு 1,08,333 ரூபான்னு வந்துருச்சு. ஸோ இவ்வளவுதான், சிம்பிளா நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒருத்தரோட இன்கத்தை நீங்க மந்த்லி இன்கமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணி 200 மடங்கால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ஃபிகர் வரும். இதுதான் ரூல் 200. இதுதான் ஹெச்எல்வி. இதுதான் ஹெச்எல்வி அப்படின்னா என்னன்னா ஹியூமன் லைஃப் வேல்யூ. இவரோட மினிமம் ஹியூமன் லைஃப் வேல்யூ, இதுதான் ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு சொல்ல, இவரோட மினிமம் ஹியூமன் லைஃப் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 கோடி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டர் ஏ இன்னைக்கு உயிரோடு இருக்கும்போது அவரு போய் 1 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு வராரு. அவங்க ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் அந்த 1 லட்ச ரூபாய் சுத்தி இருக்கு. நாளைக்கு எதிர்பாராத விதமா சடனா மிஸ்டர் ஏ அப்படிங்கிற ஒருத்தர் இல்ல அப்படின்னா, மிஸ்டர் ஏன்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த இன்கமும் இருக்காது, இந்த இன்கமும் இல்லாம போயிடும். அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆன்சர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 2 கோடி ரூபாய் அவர் ஒருவேளை ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்காரு, அவர் எடுத்திருக்காரு. ஏன்னா 1 லட்ச ரூபாய் பிரீமியத்துக்கு வந்து 2 கோடி ரூபாய் சம் அஷ்யூர்ட் அப்படின்னா எவ்வளவு வரும்னு தெரியும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு 12 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவர் வந்து 2 கோடி ரூபாய் லைஃப் கவர் ஏன் எடுக்கணுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். இன்னைக்கு சடனா அவர் இல்ல அப்படிங்கும் போது இந்த 2 கோடி ரூபாய் வந்து அவரோட நாமினிக்கு போகுமா போகாதா? அவர் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் வச்சிருந்தாருன்னா டெஃபினெட்லி போகும். அப்ப இந்த 2 கோடி ரூபாய் அவங்க என்ன எடுத்துட்டு போய் ஆடம்பரமா செலவு பண்ண போறாங்களா? ஏன்னா இனிமேல் ஏர்ன் பண்றதுக்கான அந்த பர்சனாலிட்டி கிடையாது. அதனால அவங்க வந்து ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்களா, ஒரு வீடு வாங்குவாங்களோ, ஒரு ஃபாரின் டூர் போவாங்களான்னா நிச்சயமா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு போய் பிக்ஸட் டெபாசிட்ல போடுவாங்க. கரெக்டா? இந்த 2 கோடி ரூபாய் பெனிஃபிட்டை அப்படியே கொண்டு போய் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வைப்பாங்க. ஏன்னா இனிமேல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் இதுதான், இதை வச்சுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைல மேனேஜ் பண்ணணும். அப்போ 2 கோடி ரூபாய் அவங்க வந்து பிக்ஸட் டெபாசிட்ல போடுறாங்க. இன்னைக்கு பிக்ஸட் டெபாசிட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சார்? 7.3 சார். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.3 சீனியர் சிட்டிசனுக்கு சொல்றீங்களா இல்ல வந்து நார்மல் பர்சனுக்கு சொல்றீங்களா? நார்மல் பர்சனுக்கு 7% சார், 7.5 வந்து சீனியர் சிட்டிசனுக்கு. யா 7% ஆவரேஜ் ஆக்டிவிட்டீஸ்லாம் போக 6.5 வெச்சுக்கலாம் சார்.
ஆவரேஜா நீங்க எடுக்கணும்னா 6% தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு 7.2 இருக்கக்கூடியது இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் 7.2 இருக்கா 6க்கு வரும். இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 6 கூட இருக்காது 5க்கு போகும். இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் 5 கூட இருக்காது 3க்கு வரும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கடந்த 15 வருஷமா 20 வருஷமா நம்மளோட பிக்ஸட் டெபாசிட் ரேட்ஸ் எங்க இருந்தது, இப்ப எங்க இருக்குன்னு. 12% இருந்த பிக்ஸட் டெபாசிட் ரேட்டு இன்னைக்கு 7%ல இருக்கு. அப்படின்னா 5-6% வந்து பிக்ஸட் டெபாசிட்டோட ரேட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஆவரேஜா நம்ம இப்ப எடுத்துக்கிறது வேண்டியது 6% இன்னைக்கு பிக்ஸட் டெபாசிட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரைட். இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க, இவருக்கு இந்த 2 கோடி ரூபாயில இருந்து இந்த ஃபேமிலிக்கு 6% வட்டி வரணும். அப்படின்னு எவ்வளவு வரும்? வருஷத்துக்கு எவ்வளவு சார் வரும்? 2 lakhs. 12 லட்ச ரூபா வரும். ஸோ டிவைடட் பை 12 மாசத்தால நம்ம வகுத்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட், இந்த 1 லட்ச ரூபாய் அவருக்கு கிடைத்து விட்டது. ஸோ அந்த குடும்பத்திற்கு அவர் இருக்கும்போது, மிஸ்டர் ஏ இருக்கும்போது அவர் ஏர்ன் பண்ண அதே ஒரு லட்ச ரூபாய், இங்க பாருங்க, மிஸ்டர் ஏ உயிரோடு இருக்கும்போது அவர் ஏர்ன் பண்ண அதே 1 லட்ச ரூபாய் மிஸ்டர் ஏ உயிரோடு இல்லங்கும் போது அந்த குடும்பத்துக்கு 2 கோடி ரூபாய் வருது. அந்த 2 கோடி ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்ல போறீங்க, அது 6% ரிட்டர்ன் கொடுத்தா கூட அதே 1 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ரீப்ளேஸ்மெண்டா வந்துருச்சு. இது வந்து எக்ஸாக்ட்லி நெட் டு நெட் தான். இது வந்து எக்ஸாக்ட்லி நெட் டு நெட். ஏன் அப்படின்னா மிஸ்டர் ஏ இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் மிஸ்டர் ஏ இதே 1 லட்ச ரூபாய் சம்பாதிப்பாரு, ஜாஸ்தி சம்பாதிப்பாரு. இன்கம் இஸ் கோயிங் டு பிகம் ஹையர். ஏன் அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் ஏ வெறும் 22,000 ரூபாய் தான் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு மாசம். 22,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தவரு இன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு போயிட்டாரு. அப்படின்னா இங்க இருந்து இன்னொரு 3-4 வருஷத்துல அது 1.25 லட்சம் 1.5 லட்சம் மாறும். ஆனா இது மாறுமா? இது இன்னும் குறையும். மாறாது இல்ல, இது இன்னும் குறையும். ஏன்னா இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம 6% எடுத்துக்கோம், இன்னைக்கு 7% இருக்கலாம், இன்னைக்கு 7% இருக்கலாம். அதனால இதை விட அதிகமா கிடைக்கும். ஆனா ஃபியூச்சர்ல 6, 5, 4, 3ன்னு வரும்போது இந்த அமௌண்ட் மாறிக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா குழந்தைக்கு இன்னைக்கு வந்து ஒரு 7 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைக்கு இன்னொரு 15-16 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அன்னைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் 6% இருக்குமான? கண்டிப்பா இருக்காது. 4.5%, 3.5% தான் இருக்கும். அப்ப இது எவ்வளவா இருக்கும்? ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 4% ஆயிடுச்சு இன்னொரு 15 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கிற இதே 12 லட்ச ரூபாய் வட்டி வருஷத்துக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 லட்ச ரூபாய் வட்டி தான் கிடைக்கும் இதே 2 கோடி ரூபாய் டெபாசிட்டுக்கு. அப்ப அவங்களோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாயில இருந்து மாசம் 66,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனா என்னோட கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் கிடைக்குது, லைஃப் ஸ்டைல் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. இன்னும் 15 வருஷத்துக்கு அப்புறம் மணி இன்ஃபிளேஷன் மூலியமா இன்னைக்கு இருக்கிற கேஸ் விலை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற இபி எவ்வளவு ஆகுதுன்னு தெரியும், இன்னைக்கு இருக்கிற மொபைல் ரீசார்ஜ் எவ்வளவு ஆகுதுன்னு தெரியும், ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு ஆகுதுன்னு தெரியும், மளிகை கடை எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆகுதுன்னு தெரியும், கரெக்ட், பெட்ரோல் பில் எவ்வளவு ஆகுதுன்னு தெரியும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்னும் 15 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் இப்படியாவா இருக்க போகுது? நம்மளே பின்னாடி திருப்பி பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி 1 லிட்டர் பெட்ரோல் என்ன விலையில இருந்தது, ஒரு சிலிண்டர் என்ன விலையில இருந்தது, இன்னைக்கு எங்க இருக்கு? அப்போ இங்கிருந்து இன்னும் 15 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட இன்கம் மாசம் 1 லட்ச ரூபாயில இருந்து 66,000 ரூபாயா குறைஞ்சிரும். ஏன்னா பிக்ஸட் டெபாசிட்டோட ரேட் குறையறதுனால. ஸோ திஸ் இஸ் டிக்ரீசிங். அட் த சேம் டைம் மணி வேல்யூ இன்ஃபிளேட் ஆகிறதுனால, பொருட்களோட விலை இன்ஃபிளேட் ஆகிறதுனால அவரை இதே லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும்னா அவருக்கு அன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் இல்ல 1.25 லட்சம் ரூபாய் தேவைப்படும் இதே லைஃப் ஸ்டைலை லீட் பண்றதுக்கு. அப்படின்னா இந்த கேப் பெருசாயிட்டே போகும். ஸோ இது அதனாலதான் இதை வந்து மினிமம் அப்படின்னு சொல்றது. மினிமம் ஹியூமன் லைஃப் வேல்யூ வந்து 200 மடங்கு. நீங்க 300 மடங்கு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷம். 300 மடங்கு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில 6% வட்டின்னு போட்டீங்கன்னா நீங்க இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு மாசம் 1 லட்ச ரூபாய் இன்கம் தான். பட் நீங்க ஒருவேளை இல்லைன்னா உங்க குடும்பத்துக்கு இன்னையில இருந்து மாசம் 1.5 லட்ச ரூபாய் இன்கம். அதாவது ஃபியூச்சர் இன்ஃபிளேஷனையும் சேர்த்தி நான் வந்து இதுக்குள்ள இன்பில்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கறதா இந்த ரூல் 200ங்கிற ஒரு மெத்தடாலஜி. ஸோ நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும், ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும், இது வந்து சிம்பிளிஃபைடு மெத்தட். ஈஸியா உங்களோட மொபைல் கால்குலேட்டர்ல ஓபன் பண்ணியே நீங்க வந்து இதை கால்குலேட் பண்ணி கொடுத்துடலாம். சரி, இப்ப நீங்க இவர்கிட்ட போய் இப்படி பேசும்போது
அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் எனக்கு 2 கோடி ரூபாய் கவர் போதும், எனக்கு 2 கோடி ரூபாய் கவர் போதும். அண்ட் அந்த 2 கோடி ரூபாய் கவர் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். நல்லா யோசிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்க கிளைண்ட்டை போய் பேசும்போது அப்படி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சார் நீங்க அருமையா சொன்னீங்க, 1 லட்ச ரூபாய் இன்கம் இருக்கு, நாளைக்கு நான் இல்லைன்னா என் குடும்பம் வந்து சஃபர் ஆகும்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு 2 கோடி ரூபாய் கவர் வேணும்னு சொன்னீங்க. எனக்கு ஏற்கனவே 2 கோடி ரூபாய் கவர் இருக்கு, நாளைக்கு நான் இல்லைன்னா இந்த 2 கோடி ரூபாய் அவங்க பேங்க்ல போட்டாங்கன்னா 12 லட்ச ரூபாய் இன்கம் வரும், அவங்களுக்கு மாசமான 1 லட்ச ரூபாய் இன்கம் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன ஆன்சர் தான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த மணி இன்ஃபிளேஷன் எல்லாம் கன்சிடரேஷனுக்கு எடுக்காம இந்த 1 லேக் போதுமானதா இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் குறைய போகுது அண்ட் இன்ஃபிளேஷனும் ஏற போகுதுங்கிறதுனால இந்த 2 கோடி ரூபாய் பத்தாது அப்படிங்கிற ஒரு மெத்தட் சொல்லி அவருக்கு புரிய வைக்கலாம். இன்னொரு மெத்தட்ல அவருக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து உங்களோட இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட். கரெக்டா? நீங்க இன்கம் ஏர்ன் பண்றீங்க, நீங்க இல்லைன்னா உங்களுக்கு பதிலா ஒரு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடாலஜில நீங்க கரெக்டா எடுத்து வச்சுட்டீங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, மிஸ்டர் ஏ, உங்களோட வயசு வந்து இன்னைக்கு 43. இந்த ஏ அப்படிங்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு 43. இவர் என்ன ஏஜ் வரைக்கும் ஒர்க் பண்ணுவார் சார்? அப்ராக்சிமேட்லி 17 வருஷம். ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை பார்ப்பாரு. ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை பார்ப்பாருன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ராக்சிமேட்லி ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை பார்ப்பாருன்னா 60 மைனஸ் 43 வயசு. அவர் இன்னும் 17 வருஷம் ஒர்க் பண்ண போறாரு. அவர் இன்னும் 17 வருஷம் ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த 17 வருஷமும் அவர் மாசம் 1 லட்ச ரூபாய் தான் சம்பாதிப்பாரு, இதை விட அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அதிகமாக சம்பாதிப்பாரு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் இந்த 1 லட்ச ரூபாய் மாசம் சம்பாதிப்பாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்க நிறைய எம்ப்ளாயிஸை பார்த்துருப்பீங்க, நம்ம பேம், பிஎம், ஏடிஓஏ இன்க்ளூடிங் மீ. இப்போ நான் ஒரு சேலரியில் இருக்கேன் அப்படின்னா, நான் இன்னொரு கம்பெனிக்கு மாறி போறேன், இல்லை இதே கம்பெனியில் அடுத்த வருஷம் அதிக சம்பளத்துக்கு போவேனா, இல்லை குறைந்தபட்சம் இதே சம்பளத்திலேயாவது இருப்பேனா, இல்லை இந்த சம்பளத்துக்கும் கீழே போயிருவேனா? கீழே போறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? இன்கிரிமெண்ட் ஆகுது, ஹையர் சேலரி வருதுங்கிறது ரெண்டாவது பக்கம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஏர்ன் பண்றதை விட என்னோட வருமானம் கீழே போகாத அளவுக்கு தான் இருக்கும். அப்படின்னா இன்னைக்கு அவர் ஏர்ன் பண்றது 1 லட்ச ரூபாய் பர் மந்த். கரெக்டா? 1 லட்ச ரூபாய் பர் மந்த்னா வருஷம் எவ்வளோ? 12 லட்ச ரூபாய் அவர் சம்பாதிக்கிறார். 12 லட்சம் அவர் சம்பாதிக்கிறார். சோ இன்னைக்கு வந்து அவர் 1 லட்ச ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா, இது மாதிரி இன்னும் 17 வருஷத்துக்காவது அவர் குறைந்தபட்சம் சம்பாதிப்பார். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 1 லேக் இன்னைக்கு அவர் இருக்கிற கரண்ட் இன்கம், ஓகே, இன்டூ 12, ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாசம் இருக்கு, இன்டூ 17 வருஷம். ஸோ அப்படின்னா இன்னும் அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாரு? இன்னும் அவர் எவ்வளவு சம்பாதிப்பாரு? குறைந்தபட்சம் இதே லெவல்ல அவர் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாருன்னா 2 கோடியே 4 லட்சம் ரூபாய். 2 கோடியே 4 லட்சம் ரூபாய் இனிமேல் அவர் ஃபியூச்சர்ல சம்பாதிக்க போறாரு. ஸோ இதுக்கு தான் வந்து நான் மறுபடியும் எல்லாத்தையும் மியூட்ல போடுறேன். இனிமேல் நான் உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே கேள்வியே கேட்க மாட்டேன். ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு அன்மியூட் பண்ணிட்டு அப்புறம் மியூட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1. சில பேர் கேள்விக்கு பதிலே சொல்லாம சும்மாவாவது அன்மியூட் பண்ணிட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. பயாலஜி பத்தி பேசுறாங்க, நைட் ஷிப்ட பத்தி பேசுறாங்க. சோ 2 கோடியே 4 லட்சம் ரூபாய் அவர் இனிமேல் ஏர்ன் பண்ண போற ஒரு பணம். அப்படின்னா இந்த இதுவரைக்கும் நம்ம போட்ட கால்குலேஷன் வந்து இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் வந்து ஒரு கலர் கோட்ல போடுறேன். இந்த எல்லோ கலர் கோட்ல போட்டு இது வந்து இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட். நீங்க இல்லைன்னா உங்களுக்கு இன்கம் ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 2 கோடி 4 லட்சம் ரூபாய்ங்கிறன்னா ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ். இனிமேல் நீங்க சம்பாதிக்க போற பணம். அப்போ
இதுக்கு நீங்க 2 கோடி ரூபாய் கவர் எடுத்துட்டீங்க சார், அருமையான ஒரு விஷயம். இது வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற பணம் நாளைக்கு நீங்க இல்ல அப்படின்னாலும் உங்க குடும்பம் கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக நீங்க ஆல்ரெடி இதை வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க. ஃபென்டாஸ்டிக், ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ். பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இன்னும் 17 வருடங்களுக்காவது நீங்க குறைந்தபட்சம் இதே 1 லட்சம் இன்கமாவது ஏர்ன் பண்ணுவீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் 2 கோடியே 4 லட்சம் ரூபாய் நீங்க மணி ஜென்ரேட் பண்ண போறீங்க. ஃபியூச்சர்ல இன்னும் நீங்க மணியை ஜென்ரேட் பண்ண போறீங்க. ஆகியனால் நீங்க இன்னொரு 2 கோடி ரூபாய்க்காவது லைஃப் கவர் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஸோ தட் நாளைக்கு நீங்க சம்பாதிக்க போற பணத்தை இன்னைக்கே நீங்க வந்து அசட்டா கன்வெர்ட் பண்ணி வைக்கிறீங்க. கரெக்ட்? நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா சொத்துக்களுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்பாரிச்ச காசுல வாங்கின அசட்டா இருக்கும். நம்ம வீடா இருக்கட்டும், ஓகே லோன் போட்டு வாங்குறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த லோனுக்கு நம்ம தான் காசு கட்டுறோம். ரைட்? அப்படி இல்லாம நான் வாங்கியிருக்கிற என்னோட செயினா இருக்கட்டும், என்னோட பிரேஸ்லெட்டா இருக்கட்டும், என் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்த பட்டுப்புடவையா இருக்கட்டும், ரைட், எல்லாமே நான் ஏர்ன் பண்ணி நான் சம்பாரிச்ச காசுல வாங்கின அசெட். ஆனா இனிமேல் நான் சம்பாதிக்க போற பணத்தை இன்னைக்கே சொத்தா மாத்தி வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ், பதில் இருக்கு. அதுதான் லைஃப் இன்சூரன்ஸ். இப்ப இனிமேல் அவர் சம்பாதிக்க போற பணம் 2 கோடியே 4 லட்சம் ரூபாய் இனிமேல் சம்பாதிக்க போறாரு, குறைந்தபட்சம். நான் சொல்றது குறைந்தபட்சம். அப்ப அவரு இன்னைக்கு மறுபடியும் ஒரு 2 கோடியே 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டேர்ம் பிளான் எடுத்துட்டார் அப்படின்னா அவர் இனிமேல் சம்பாதிக்க போற பணத்தை இன்னைக்கே அசட்டா மாத்தி வச்சுட்டாருன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? சோ நீங்க 2 மெத்தடாலஜில இதை பார்க்கலாம். ஒன்னு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடுக்கும் இந்த ரூல் 200 உதவும். ரைட்? இந்த ரூல் 200 அப்படிங்கிறது இந்த இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடுக்கும் உதவும். அதே சமயத்துல ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இந்த ரூல் 200ங்கிற மெத்தட் உதவும். ஓகே, ஸோ இதுதான் ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன். ஹோப் நம்மளோட ஸ்டைல் ஆஃப் ஹியூமன் லைஃப் கால்குலேஷன் வந்து கம்பெனி சொன்ன மெத்தடாலஜி விட நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க. வாட் இஸ் ஹியூமன் லைஃப் வேல்யூ? மெஷர் ஆஃப் எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் அ பர்சனா, இல்ல டிட்டர்மைன்ஸ் ஹவு மச் இன்சூரன்ஸ் கவர் இஸ் ரிக்வயர்டா? போத் A and B are wrong or both A and B is correct? Both A and B is correct. Exactly. So இத கால்குலேட் பண்றதுக்கு இந்த எக்கனாமிக்கல் வேல்யூ, இன்சூரன்ஸ் கவர் ரிக்வயர்ட், இது ரெண்டையுமே கால்குலேட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா பேர் என்ன? Rule 200. Rule 200. சோ இந்த क्वेश्चन நான் ஆரம்பிக்கும் போது எத்தனை பேத்துக்கு வந்து ரூல் 200 தெரியும்னு கேட்கும்போது ஒரு வாய்ஸ், ஒரு குரல், திருவின் குரல் மாதிரி ஒரு குரல் வந்து பாத்தீங்கன்னா சவுண்டா சார் எனக்கு தெரியாதுன்னு வந்துச்சு. இப்ப அதே பர்சன் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா ரூல் 200 என்னன்னு? Yes sir, clearly understood. Yes, thank you very much. So என்னைக்குமே இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வந்து ஒரு புஷ் ப்ராடக்டா யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. இது ஒரு புஷ் ப்ராடக்ட் கிடையாது. இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் அ புஷ் ப்ராடக்ட், இட் இஸ் ஆக்சுவலி புல் ப்ராடக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எத்தனை NLAs உள்ள புதுசா வந்திருக்கீங்கன்னு தெரியல, இது வந்து பல வருஷமா நான் வந்து இந்த டாட்டாயில ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணும்போதும் சரி, சேல்ஸ்ல இருக்கும் போதும் சரி, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, டோன்ட் ட்ரை டு செல் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸை விற்கிறதுக்கான முயற்சியில் இறங்காதீங்க. யூ வில் பிகம் எ ஃபெயிலியர். உங்களால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. உங்களால டெஃபினெட்லி இந்த நீங்க இன்சூரன்ஸை விற்கிறதுக்கான முயற்சியில் இறங்குனீங்க அப்படின்னா நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். சக்சஸ் ஆகிற பாசிபிலிட்டி விட ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். ஏன் அப்படின்னா, இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போதே மக்கள் வந்து ரிலக்டன்ட் ஆயிடுவாங்க, இன்சூரன்ஸா அப்படின்னு. ரைட்? ஸோ ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு புஷ் இன்சூரன்ஸ். ஸோ அதனால தான் இன்சூரன்ஸை விற்காதீங்கன்னு சொல்லுவோம். டோன்ட் ட்ரை டு செல் இன்சூரன்ஸ். அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் மேக் யுவர் கஸ்டமர்ஸ் டு பை இன்சூரன்ஸ் ஃப்ரம் யூ. சார் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கே சார். நான் விற்கிறதும் அவங்க வாங்குறதும் ரெண்டும் ஒன்று தானே? ரெண்டும் ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இப்போ நீங்க காய்கறி எல்லாம் வாங்கணும்னா மார்க்கெட்டுக்கு போவீங்க, கரெக்ட்? ஆனா அதே காய்கறி எல்லாம் தள்ளு வண்டியில போட்டு உங்க ஏரியால விற்கிறதுக்கு ஒருத்தர் கொண்டுருவார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க காய்கறி எல்லாம் ஒரு வண்டியில போட்டு தள்ளு வண்டியில வீடு வீடா கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து புஷ் ப்ராடக்ட். வாங்கலாம், வாங்காம போகலாம் அவங்க. ஆனா
அதே அவங்க மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க காய்கறி வாங்குறதுக்கு அப்படின்னா அவங்க வாங்கணுங்கிற இன்டென்ஷன்ல மட்டும்தான் வந்திருக்காங்க. உங்க கடையில வாங்குவாங்க இல்ல வேற யாராவது ஒரு கடையில வாங்குவாங்க. ஆனா வாங்குவாங்க. ஆனா அதே தள்ளுவண்டியில் நான் கொண்டு போகும்போது அவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு கூட தெரியாது நம்மளுக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன், the probability of trying to sell insurance is a failure, but probability of customer making you to buy insurance from you, உங்ககிட்ட இருந்து இன்சூரன்ஸ் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னா, கஸ்டமரோட மைண்ட் செட்ல அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சக்சஸ்ங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், எந்த கிளைண்ட் கிட்ட போனாலும் ஒரு ப்ராடக்டோட பேர் சொல்லி ஆரம்பிக்காதீங்க. சார் எங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்கு சார், எஸ்விஐபின்னு ஒரு அருமையான ப்ராடக்ட் இருக்கு. அது எஸ்விஐபியா இருந்தா என்ன, எம்விஐபியா இருந்தா என்ன, ஐபிஎல்னு ப்ராடக்ட் பேர் வச்சிருந்தா என்ன, பிபிஎல்னு ப்ராடக்ட் பேர் வச்சிருந்தா என்ன, தேவையில்லை அவருக்கு. அது ப்ராடக்டோட பேர் அவருக்கு தேவையில்லை. அம்பிகாவதியா இருந்தா என்ன, அமராவதியா இருந்தா என்ன, டசன்ட் மேட்டர் டு ஹிம். அவருக்கு அந்த ப்ராடக்ட்னால என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி அவருக்கு நான் ஏன் முதல்ல இதை வாங்கணும். ஸோ முதல்ல அவருக்கு லைஃபோட இம்பார்ட்டன்ஸ், இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிய வைக்கணும். அவருக்கு இருக்கிற கேப்பை புரிய வைக்கணும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க இன்னும் பிளான் பண்ணல சார், உங்களோட குழந்தையோட மேரேஜுக்கு நீங்க ஒரு லம்சம் அமௌண்ட்டை நீங்க இன்னும் பிளான் பண்ணாம இருக்கீங்க. சடனா நாளைக்கு நீங்க இல்ல அப்படின்னா உங்க ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் வந்து அஃபெக்ட் ஆக போகுது, அதை கவர் பண்றதுக்கே நீங்க இன்னும் பிளான் பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் இந்த ரூல் 200 மூலியமா நம்ம கேட்கிற கொஸ்டின் மூலியமா அந்த ரியலைசேஷனை ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்கணும். அந்த ரியலைசேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்ல போற அந்த ப்ராடக்டோட பேர் கூட கஸ்டமருக்கு தேவையில்லை. நம்ம சொல்ல போற அந்த ப்ராடக்ட் எப்படி அவருக்கு அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க போகுது. இப்போ அவர் இல்லை அப்படின்னா அவர் ஃபேமிலி ஃபினான்ஷியலி சஃபர் ஆகும் அப்படின்னா நம்ம கொடுக்க போற ப்ராடக்ட் என்ன, டேர்ம் ப்ராடக்ட். கரெக்ட். அப்ப நேரா அந்த ப்ராடக்ட்டை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சார் எங்க கிட்ட வந்து எஸ்ஆர்பின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, தேவையில்லை அவருக்கு ப்ராடக்டோட பேரு. அவருக்கு நாளைக்கு அவர் இல்லை அப்படின்னா ஒரு குடும்பம் வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அவரை ரியலைஸ் பண்ண வச்சுட்டோம்னா அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது, சார் இதுக்கு எங்ககிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சொல்யூஷன் இருக்கு. நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு 47,000 ரூபாய் அவரோட ஏஜை பேஸ் பண்ணி நீங்க மாசம் ஒரு 47,000 ரூபாய் உங்களால வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 1.5 கோடி ரூபாய் ரிஸ்க் கவர் வந்து எங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ தட் நாளைக்கு உங்களுக்கு ஒருவேளை அன்சர்டனிட்டி அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தால், வரலாம் வரக்கூடாது, ஒருவேளை வந்தால் இந்த 1.5 கோடி ரூபாய் உங்க ஃபேமிலிக்கு போயிடு சார். உங்க ஃபேமிலி ஃபினான்ஷியலி யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். இந்த ப்ராடக்ட்ல இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர் இருக்கு, இதுல டெர்மினல் இல்னஸ் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் இன்பில்ட்டாவே இருக்கு. நாளைக்கு நீங்க இறக்கறதுக்கு முன்னாடி ஒருவேளை ஒரு டெர்மினல் இல்னஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த 1.5 கோடி ரூபாயில 75 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க உயிரோடு இருக்கும் போதே வாங்கிக்கலாம். ஒருவேளை கடவுளோட கிருபையில நம்ம வந்து நல்லபடியா ஆயிட்டோம் அப்படின்னா இந்த 75 லட்சம் ரூபாய் திருப்பியும் கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல சார், ஒருவேளை உங்களுக்கு இந்த டெர்மினல் இல்னஸ் வந்துருச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில இனிமேல் ஃபியூச்சர் பிரீமியமும் நீங்க கட்ட தேவையில்லை. இது எல்லாம் இன்பில்ட்டாவே எங்க ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ இந்த 1.5 கோடி ரூபாய் ரிஸ்க் கவர் எடுக்கிறது மூலியமா உங்க ஃபேமிலி நீங்க ஃபினான்ஷியலி ப்ரொடெக்ட் பண்றீங்க. இதுக்கு 47,000 ரூபாய் பிரீமியம் வருது. இது நீங்க ஆன்லைன்லயும் கட்டலாம், செக் மூலியமாவும் கொடுக்கலாம். என்னோட சஜஷன் என்னன்னா சார், உங்க மேடமை வந்து எம்டபிள்யூபி ஆக்ட் கீழே ஓனர் ஆக்கிருங்க. ஸோ ஒருவேளை நம்ம கடன் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில நாளைக்கு நம்மளோட சொத்துக்கித்தெல்லாம் போனா கூட இந்த இன்சூரன்ஸ் பண்ண 1.5 கோடி ரூபாய் உங்க மனைவி உங்க குழந்தைகளுக்கு மட்டுமே போய் சேரும், எந்த கடன்காரனாலையும் கூட டச் பண்ண முடியாது. அப்படி ஒரு அருமையான ஒரு அசட்டை நீங்க வாங்க போறீங்க. அதுக்கு இப்ப தேவைப்படக்கூடிய பணம் வெறும் 47,000 ரூபாய் தான் சார். நீங்க 1.5 கோடி ரூபாய் ஒரு வில்லா ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கணும், ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா கூட உங்க கையில ஒரு 50 லட்ச ரூபாய் இருக்கணும். நீங்க 1 கோடி ரூபாய் லோன் போட்டுக்கலாம். ஆனா குறைந்தபட்சம் ஒரு 30, 40, 50 லட்ச ரூபாய் இருக்கணும் நீங்க 1.5 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா. நான் உங்களுக்கு லிக்விடா ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், லிக்விட் கேஷ் ப்ராப்பர்ட்டி, அதுவும் அசைக்க முடியாத சொத்து. அசைக்க முடியாத சொத்துனா என்னன்னா, நாளைக்கு நீங்க கடனே விட்டுட்டு போனீங்கன்னா கூட கடன்காரன் கூட வந்து அதை தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சொத்தை வெறும் 47,000 ரூபாய் நான் கொடுக்குறேன் சார். உங்க கையில இன்னைக்கு 50 லட்ச ரூபாய் கூட தேவையில்லை. இந்த பிளானை வாங்கணும் அப்படின்னா 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். எல்லாத்துக்குமே இந்த பிளானை கொடுத்துட மாட்டோம். இது வந்து இது வரைக்கும் அவரோட நீட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 1.5 கோடி ரூபாய்க்கு அவருக்கு ரிஸ்க் கவர் தேவைப்படுது, ஆனா இல்லாம இருக்காரு. இப்ப அந்த 1.5 கோடி ரூபாய் ரிஸ்க் கவருக்கான பெனிஃபிட்டை நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். நான் ப்ராடக்ட் பேரை சொல்லல, பிரீமியம் பேயிங் டேர்ம் சொல்லல, எத்தனை வருஷத்துக்கு கவரேஜ்னு நான் சொல்லல. ஆனா நான் வந்து வெறும் ஒரு ஸ்டோரி அப்படியே பில்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன். இது வந்து ஒரு எம்டபிள்யூபி கீழே போடுறதுனால இது வந்து அசைக்க முடியாத சொத்தா மாறும். நீங்க ஒரு அசெட் வாங்குறதுனா கூட 50 லட்ச ரூபாய் தேவைப்படும், இங்க வெறும் 47,000 ரூபாய் இருந்தா போதும். ஸோ ஐ எம் பில்டிங் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ்.
ஸோ இந்த 47,000 ரூபாய் நீங்க கொடுக்கறது மூலியமா உங்களோட ஆனுவல் இன்கத்துல நீங்க சம்பாதிக்கிற உங்களோட ஆனுவல் இன்கத்துல இருந்து ஒரு 5% தான் உங்களுக்கு சேமிப்புக்காக எடுத்து வைக்கிறீங்க. ஆனா நீங்க வாங்க போற சொத்து எவ்வளவு மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 1.5 கோடி. சார் 1.5 கோடிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பிரீமியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 0.4% சார், 0.3%. 0.3%ல நீங்க வந்து ஒரு சொத்து வாங்குறீங்க. சரி, இது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம். இது நிறைய பேத்துக்கு புரியறது இல்லை. இன்சூரன்ஸ் அப்படின்னாவே ஒரு அவேர்னஸ் இல்லாம அது வந்து ஒரு புஷ் ப்ராடக்டாக பாக்குறாங்க. நான் இந்த இண்டஸ்ட்ரியில 17 வருஷமா இருக்கேன். மோர் தென் 270 குடும்பத்துக்கு மேல வந்து இந்த டேர்ம் பிளான் கொடுத்து நான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 7 குடும்பங்களுக்கு மேல ரிஸ்கவர் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படிப்பட்ட அருமையான சர்வீஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஹோப் இந்த சர்வீஸ் உங்களுக்கும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ யாரை நீங்க நாமினியா போடுறீங்க? என்ன கேட்டா மேடம் நாமினியா போடுங்கன்னு சொல்லுவேன். எப்படி சார் நீங்க ஆன்லைன்ல பே பண்றீங்களா இல்ல செக்கா பே பண்ணலாமா? என்னைக்கே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் யோசிச்சு சொல்றேன் சார். நான் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு சொல்றேன் சார். இந்த பதில் வரலாம். ஸோ இதுக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இது வரைக்கும் அவரோட நீடை ரியலைஸ் பண்ண வச்சோம். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் சொல்யூஷனை கொண்டு வந்து மேட்ச் பண்ணோம். இதுக்கு அடுத்தது நான் இன்னொரு புஷ் பண்ண கொடுக்க போறேன் சார். தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்று சொல்றேன். இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் அவைலபிள் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து கஸ்டமரோட ஈகோவை டச் பண்றேன். இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாத்துக்கும் அவைலபிள் கிடையாது சார். ஏன் அப்படின்னா இதுல ஹை ரிஸ்க் இருக்கு. வெறும் 47,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒருவேளை அந்த கஸ்டமர் இறந்துட்டாருன்னா அந்த குடும்பத்துக்கு நான் 1.5 கோடி ரூபாய் கொடுக்கணும். இதுல ஹை ரிஸ்க் இருக்கு. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். இந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கணும். உங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். எந்த விதமான பிபி, சுகர், ஈவன் ஒரு கொலஸ்ட்ரால் லெவல் இன் பிளட் லெவல் கூட இருக்கக்கூடாது. ஏஜ் கம்மி தானே சார், ஒபிசிட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா ரிஸ்க் ஜாஸ்தி. ரெண்டாவது, இதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை சார் அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் இந்த ப்ராடக்ட் கொடுத்துட மாட்டோம். இன்கம் ப்ரூஃப்னு ஒன்று இருக்கணும் சார். இன்கம் ப்ரூஃப் இல்லை ஆனா எனக்கு கவர் கொடுப்பீங்களான்னா அவர் 1000 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியா இருந்தாலும் நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ ஹோப் உங்ககிட்ட இன்கம் ப்ரூஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஹேல் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிளைண்ட்டை போய் பார்த்தேன் சார். அவர்கிட்ட வந்து நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் இந்த பிளான் எடுத்துக்கோங்கன்னு. ஜனவரி வரட்டும், பிப்ரவரி வரட்டும், மார்ச் வரட்டும், அடுத்த வருஷம் வரட்டும்ன்றாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டு இன்சூரன்ஸ் பிளான் போட்டுக்கலாமான்னு கேட்டாரு. தாராளமா சார் அப்படின்னு. ஸோ போய் உட்காந்து பேசும்போதுதான் தெரிய வந்தது அவருக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட்ல சின்ன பிளாக் இருக்குன்னு சொல்லி ஸ்டென்ட் வச்சிருக்காங்க. இப்போ அவர் எங்கிட்ட கேட்டாரு, நீங்க சொன்ன மாதிரி இந்த 1.5 கோடி ரூபாய் பிளான் எடுத்துக்க முடியுமா? சாரி சார், எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். சரி, அவர் இன்னொரு வகையில் இன்னொன்னு கேட்டாரு. சரிப்பா, 1.5 கோடி ரூபாய் கவரேஜ் வேணாம், ஏதாவது சேவிங்ஸ் பிளானாவது கொடுங்க. நான் மாசமான இதே 50,000 1 லட்சம் கட்டினா அதுக்கு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ரிஸ்க் கவர் கொடுப்பீங்களா? அதாவது கொடுப்பீங்களா? சாரி சார், அதுவும் கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் உங்களால வந்து இன்சூரன்ஸ் பிளான் வாங்கிக்க முடியும். உங்களுக்கு ஹெல்த் எப்போ ஒரு லெவல் குறையுதோ அப்ப இருந்து உங்களால இந்த பிளான் வாங்க முடியாது. ஸோ ஆக்சுவலி சொல்லணும்னா சார், இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நீங்க எப்போ வாங்கியிருக்கணும்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி த குட் டே டு பை இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கான நல்ல நாள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்சய திருதி அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொரு டேட் சொல்லுவாங்க, அமாவாசை அன்னைக்கு. பட் ஆக்சுவலி இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கான பெஸ்ட் டே எதுன்னு கேட்டீங்கன்னா எஸ்டர்டே, நேத்தே நீங்க வாங்கி இருந்திருக்கணும். பட் நீங்க வாங்கல. ஸோ வி ஆர் டிலே. நீங்க ஆல்ரெடி டிலேல இருக்கீங்க. நல்ல வேளை இன்னைக்கு காலையில அலாரம் அடிச்சு கடவுள் என்னை எழுப்பி உட்கார வச்சிருக்காரு என் குடும்பத்தை பார்த்துக்க சொல்லு. ஸோ த பெஸ்ட் டே டு பை இன்சூரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் எஸ்டர்டே, நாட் ஈவன் டுடே. இட் வாஸ் ஆல்வேஸ் எஸ்டர்டே. அதனால இதுல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை சார். உங்க ஃபேமிலியை ஃபினான்ஷியலி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க தாராளமா என்ன நம்பி கையெழுத்து போடலாம். ஐ எம் தேர் ஹியர் டு சர்வீஸ் யூ அண்ட் ஐ வில் என்ஷூர் உங்களோட ரிஸ்க் இஸ் பீன் ப்ரொடெக்டட், யுவர் ஃபேமிலி இஸ் பீன் ஃபினான்ஷியலி செக்யூர்ட். உங்க ஆதார் கார்டு, உங்க பேன் கார்டு எல்லாம் கொடுத்தீங்கன்னா we will start the process சார். இங்க நான் பிளானோட பேர் சொல்லல, பிரீமியம் பேயிங் டேர்ம் சொல்லல, பாலிசி டேர்ம் சொல்லல, எதுவுமே சொல்லல.
ப்ராடக்ட் எதுவுமே சொல்ல. அவரோட நீடு தெரிஞ்சிருச்சு. அந்த நீடுக்கு நான் சொல்யூஷனா இவ்வளவு பெரிய ஸ்டோரி சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். அதனாலதான் சொன்னேன், நிறைய இடத்துல நம்ம எங்க தோக்குறோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் பேர் எஸ்ஆர்பி சார். இந்த எஸ்ஆர்பி ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 12 வருஷத்துக்கு வருஷம் 47,000 ரூபாய் கட்டணும். உங்களுக்கு 75 வயசு வரைக்கும் உங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் கவரேஜ் இருக்கும். நீங்க 75 வயசு முடியறதுக்குள்ள எப்ப இறந்தாலும் இந்த 1.5 கோடி ரூபாய் ரிஸ்க் உங்க குடும்பத்துக்கு வந்துடும். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதம் ஒருவேளை இப்படி இருக்கலாம். ஆனா நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. இப்போ இத்தனையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கேட்பாரு, இந்த ப்ராடக்ட் பேர் என்ன, சரி இந்த ப்ராடக்ட்ல நான் எத்தனை வருஷத்துக்கு பணம் கட்டணும், எத்தனை வயசு வரைக்கும் இந்த கவரேஜ் கொடுப்பீங்கன்னு அவர் ரிவர்ஸ்ல வந்துட்டார் அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பொருளை அவர் வாங்கறதுக்கான இன்டென்ஷன் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, கிரியேட் பண்ணிட்டீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல. அவர் வாங்கலாம், வாங்காம கூட போகலாம், ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல், அந்த இன்டென்ஷனை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். So always don't sell insurance. Always make customer to buy insurance from you. Okay? So இன்னைக்கு ஹியூமன் லைஃப் வேல்யூ பார்த்தோம் அண்ட் பவர் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தோம். ஸோ ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு எப்படி வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம், ஒரு ப்ராடக்ட் பேர் கூட சொல்லாம அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸை பத்தி மட்டுமே வச்சுக்கிட்டு அது வாங்குறதுனால அந்த கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்லி நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஹோப் இன்னைக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளையிலிருந்து 9:35 ஐ ரிக்வெஸ்ட் ஆல் எம்ப்ளாயீஸ் அண்ட் லீடர்ஸ் அண்ட் ஆல் த பீப்புள், யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ நீங்களுமே நாளைக்கு 9:35க்கு முன்னாடி ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ we can have quality 5-10 minutes